ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். இந்த வீடியோவில் நமக்கு இப்போ கன்ஃபார்ம் நியூஸே வந்துருச்சு. ஸோ யார் எலிமினேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன ஆயிருக்கு, என்ன ரீசன் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்த லைவ் ஸ்ட்ரீம் நடந்த விஷயங்கள் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அஃபிஷியலில் திவாகர் ரூல் பண்ணுறார். அவரை உடைக்கிறதுக்கு மௌனம் எவனுமே கிடையாது அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஆதிரை அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் பயங்கரமாக இருக்குது. சும்மா பிக் பாஸே அலற விடுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அவங்க 2வது இடம். 3வது வியானா அவர்கள் நறுக்குன்னு பேசுகிறாங்க, அழகாகவும் இருக்காங்க, க்யூட்டாகவும் இருக்காங்க. அவங்க பேசுகிறது கொஞ்சம் க்யூட்டாக இருந்தாலும் சில நேரங்களில் லைட்டாக கிரிஞ்சாக இருக்கிறதுனால மக்கள்கிட்ட அந்தளவுக்கு ஒரு ரீச் இல்லை. பட் இருந்தாலும் 3வது இடத்துல அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. 4வது இடம் நம்ம ஜண்டா பிரவீன்ராஜ் அவர்கள். அவர் 4வது இடத்துல இருக்கார். ஓகே, அவர் பெருசாக எதுவும் பண்ணல, பட் அவர் இம்பாக்ட் கிரியேட் பண்ணுற ஒரு பிளேயரா அப்படிங்கிறது பார்க்க முடியுது. 5வது அப்சரா, பெருசாக இந்த அளவும் இல்லை, பட் இருந்தாலும் அப்பப்போ கொஞ்சம் தெரியுது. முதல் வாரம் அப்படின்னாலும் நம்ம விட்டுடலாம். இன்னும் ஒரு வாரம் விஜய் சேதுபதி வந்த பிறகு எப்படி கேம் மாறப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். கலையரசனா பிரவீன் காந்தியா, யார் வெளியேற போகிறா அப்படின்றதுலாம் ஒரு ட்விஸ்ட். இந்த வாரம் எலிமினேஷனும் இருக்குது. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நந்தினியும் வெளியே போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்னையா சொல்கிறா அப்படின்றீங்களா? ஆமாங்க, டபுள் எலிமினேஷன் அப்படின்றது கான்செப்ட். ஸோ டபுள் எலிமினேஷன்னா என்னையா சொல்கிற? ஆமாங்க, ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போது விஜய் சேதுபதியோடைய எபிசோடில் பார்த்தீங்கன்னா நந்தினி அவர்களை வெளியேற்றிட்டாங்க. ஒரு பெரிய ஆர்டிக்கலில் நமக்கு போட்டிருக்காங்க. நியூஸ் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ நந்தினி வாக் அவுட். அதுக்கு என்ன காரணம் கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் ரீசன். அதாவது அவங்களுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். திடீர்னு சந்திரமுகியா மாறுறாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா காஞ்சனா மாறுறாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு கேரக்டராக மாறிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பல பரிணாமங்கள் காட்டும் பொழுது நமக்கே சும்மா திக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நமக்கும் உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸுக்கும் ஒரு சேஃப்டி அப்படின்றதற்காக அவங்களுக்கும் குறிப்பாக சொல்ல போனால், ஏன்னா மதுமிதா மாதிரி கையை இருந்துட்டாங்கன்னா கஷ்டம். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க, பிக் பாஸ் டீம் விஜய் சேதுபதி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்கள எடுத்துடலாம் சொல்லி எடுத்துட்டாங்க. அதனால நம்ம கலை மாமாவும் பிரவீன் காந்தி மாமாவும் ஜாலியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க 2 பேரில் ஒன்று தூக்க போகிறாங்க. அது யாருங்கிறத நாளைக்கு சொல்லிடுறேன். இப்போதைக்கு ஒரு பலிகடா நந்தினி, 2வது பலிகடா நாளை காலையில் உங்களுக்கு நான் வீடியோ பண்ணிடுறேன். ஓகே, யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டபுள் எலிமினேஷன் அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. அதுதான் இப்போ பயங்கரமான நியூஸு. ஸோ பை பாய் நந்தினி அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ இது ஒன்று. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லைவ் ஸ்ட்ரீமிங் நடக்கிறது. 2 பேருக்கு ஜெயிலுக்கு ட்ரெஸ் வந்துருச்சு. அவன் சாப்பிட்டு தான் போய் அடம் முடிச்சுட்டு நம்ம வினோத் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு தான் போயின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வியானா ரொம்ப க்யூட்டாக அந்த ட்ரெஸ் போட்டு உள்ளே போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ அவங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் லைவில் ஆதிரை ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட். நீங்கள் எழுதி வைங்க, கண்டிப்பாக டாப் 5 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு பார்ப்போம். சொல்லட்டா சாட்டை எடுத்து யார் மேலே? பிக் பாஸ் மேலேயே. நீங்கள் ஒன்று சொன்னீங்கல்ல, அவன் வாய் பேசக்கூடாது, நீங்கள் பிக் பாஸே அப்புறம் பார்த்தீங்கன்னா பேச வச்சிட்டீங்க. அது எப்படி? ஜெயிச்சிட்டாங்கிறப்ப அவன் வாயை மூடிட்டு தான் இருக்கணும்னு நீங்கள் அப்புறம் எதுக்கு பேச வைக்கிறீங்க? எங்களை நாங்கள் என்ன பண்ணோம்? அவன் ஜெயிச்சிட்டாங்கிறப்ப நாங்கள் எதுக்கு மாஸ்க் போட்டு அலையணும்? மாஸ்க் தூக்கி போட்டா. பிரவீன் சதையை போட்டு சுற்றுறான், ரூல்ஸ் பிரேக் பண்ணிட்டா, விதிகளை மீறிட்டா, கெத்தா நிற்கிறா. எல்லாரும் நின்று பார்க்குறாங்க, சொல்லி பார்க்குறாங்க. நோ நோ நோ, எனக்கு தப்பாக இருக்குது, நான் பிக் பாஸே தப்பாக எடுத்துட்டேன், செலெக்ஷனே தப்பு, நான் அந்த பிக் பாஸ் வந்திருக்கக்கூடாது, இந்த பிக் பாஸே எனக்கு பிடிக்கல, இவர் என்ன எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டு. பிக் பாஸ் கதறிட்டு இருப்பாங்க. ஐயோ, இவளை கூப்பிட்டு நம்ம செஞ்சோம்னா நம்மளை செஞ்சு விட்ருவா போல பாயிண்ட். ஏன்னா ஏற்கனவே பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றை செஞ்சா. திவாகர்லாம் ஒரு ஆள் நீ செலக்ட் பண்ணியிருக்க, உன்னுடைய தராதரம் என்னன்னு தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா. ஸோ அப்படிப்பட்ட ஆதிரை தீயாக இருக்கிறாள் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டாக எனக்கு ஃபீல் ஆகுது. அஸ் ஒரு வெல்விஷரா ஆதிரைக்கு. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு பெண் வரணும். பூர்ணிமா மாதிரி மக்கு இல்லாமல் எதிர்த்து கேள்வி கேட்டு நியாயமான பாயிண்டில் அடிக்கக்கூடிய ஆதிரா அடுத்தடுத்து ஆதிரை பார்த்தீங்கன்னா ஃபைனாக வருவாங்கங்கிறத எதிர்பார்க்குறேன். ஆனால் பார்வதி பயங்கர காண்டு. கமருதீன் சொல்லியிருந்தான், பார்வதி கிட்ட இருக்க போய் பாரு அப்படின்ட்டு. எதுக்குடா என்ன போய் இருக்கிற செவனே இருந்தவனை ரைட்டில் ஏற்றி விட்றா அப்படின்ற மாதிரி பார்வதி பயந்துட்டா ஒரு பக்கம். ஏன்னா அவளுக்கு தெரியும் ஆதிரை ஒரு பொட்டன்ஷியலாக கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அவங்க பயப்படுறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இதுதான் லைவ் ஸ்ட்ரீமிங் நடந்துச்சு. வேறு எதுவும் பெருசாக எந்த கண்டென்ட்டும் இல்லை. அப்புறம் சமைச்சு சாப்பிட்றது, அவர் ஜாலியாக காணா பாட்டு பாடுறது, இப்படி தான் அந்த லைவ் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகே, ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, இவங்க எலிமினேஷன் லிஸ்ட் வருவோம். இப்போ இதில் யார் அதிகமாக? இன்னொரு வாரம்லாம் பிரவீன் காந்தியும் கலையரசனும் தாங்க முடியாது. மிஞ்சி போனால் ட்ரிபிள் எலிமினேஷன் கூட பண்ணுங்கள், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை.
ஏன்னா கலையரசனும் பெருசாக ஒன்றும் பண்ணுற மாதிரி தெரில. உள்ளே உட்காந்துக்கிட்டு என்னவோ நான் பெரிய பருப்புன்றான். அதாவது பாம்பு உள்ளே இருக்குன்றான், எடுத்து வெளியே விட்றானா எடுத்து விட மாட்டான். அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. பிரவீன் காந்தி இன்னும் ஒரு வாரம் தாங்கினார்னா, அவர் கெமி இது நினச்சிருந்தா கெமி வந்து இந்த உமன் கார்டை மாற்றிருக்கலாம்னு சொல்லி அப்படி ஒரு திமிர்த்தன பேச்சு. அதுக்காகவே அந்த மனுஷனும் இந்த வாரம் வெளியே போகணும். எனக்கு தெரிஞ்சு பிரவீன் காந்தி, கலையரசன் எவன் போனாலும் சரி டபுள் எலிமினேஷனில் அப்படிங்கிறது நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் சூப்பரான சந்திப்போம். அது வரைக்கும் குட் பை.